வணக்கம். 40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பார்த்திபன். தமிழகத்தில் கடந்த ஒரு மாத காலமாக உச்சகட்டத்தில் இருந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று மாலையோடு ஒழிந்துவிட்டன. இதோ நெருங்கி வந்துவிட்டது நாடாளுமன்ற தேர்தல். இந்த சூழலில் ஒட்டுமொத்த தமிழகத்தை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளில் தொடங்கி ஒரு சில தொகுதிகளில் மட்டும் ஓங்கி ஒலிக்கும் பிரச்சனைகள், கோரிக்கைகள் வரை உங்களின் குரலை எதிரொலிப்பதே இன்றைய 40 நிகழ்ச்சியின் நோக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் சமூக ஆர்வலருமான திரு தேவசகாயம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு நிகழ்ச்சியில தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, முக்கியமான பிரச்சனைகள், வாக்களிக்கும் பொழுது அந்த வாக்கை இன்ஃபுளுன்ஸ் செய்யக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான தீர்வுகள் என்ன என்பது குறித்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற பிரச்சனை, தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவிலேயே அதிகமாக நாம் இந்தியா விவசாய பூமி என்று சொல்கிறோம், விவசாயிகள் சார்ந்த ஒரு நாடு. ஆனால் இன்று விவசாயம் தான் மிக பெரும்பாலான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய புராதன தொழிலாக இருக்கிறது. இந்த தொழிலை நம்பி வாழும் விவசாயிகள் கடுமையான போராட்டத்திற்கு இடையேதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த விவசாயிகள் பிரதானமாக படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் இவைதான். போதிய நீராதாரமின்றி அழிந்து வரும் விவசாயம், பல இடங்களில் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் இல்லை, உர விலை ஏறிவிட்டது, தொழிலாளர்கள் பற்றாக்குறை மற்றொரு பிரச்சனையாக கழுத்தை நெரிக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் விவசாயம் செய்யலாம் என்று நினைத்தால் கூட்டுறவு வங்கிகளில் கடன் கிடைப்பதில்லை, உற்பத்திக்கு தக்க விலையும் கிடைக்கவில்லை. இவ்வளவு பாடுபட்டு விளை பொருட்களை விளைவித்தாலும் அந்த விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இவை தவிர இந்த மீத்தேன் திட்டமும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக வந்திருக்கிறது. இப்போ இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள், அது பாதிக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகள் பிரதானமாக எந்தெந்த தொகுதிகளை பாதித்திருக்கிறது என்று பார்த்தால் ஒட்டுமொத்த தமிழகமும், சென்னை நீங்களாக தமிழகத்தின் 38 தொகுதிகளும் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகள் என்ன சொல்றாங்க, இதை நீங்களே பாருங்க. ஏரி இருக்கிறதுலே பெரிய ஏரி, அந்த ஏரியானது அதனோட நீர்நிலையானது அந்த தேக்கி வைக்கிற அளவுக்கு அதனோட கொள்ளளவு இல்ல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதை தூர்வாரப்படுறது கிடையாது. இப்ப எங்களோட கிராமத்துல பாத்தீங்கன்னா அதுல பாதி எங்களோட கிராமத்தை சேர்ந்துதான் இருக்கு. ஆனா அந்த கிராமத்திலே ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா நாங்க அந்த நீர்நிலையை தூர்வாரப்பட்டு அந்த நீரை தேக்கி வச்சு நாங்க விவசாயம் பண்ற அளவுக்கு அதனோட கொள்ளலை அகலப்படுத்தி கொள்ளலாம். விவசாயம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கருக்க மாதிரி தான் வந்துச்சு விவசாயம். ஏரிங்களும் சரியா போல தண்ணி போகாதனால ரொம்ப கஷ்டம். இப்ப பாரு இருக்கிற தண்ணி கூட சுட்டி ஓட்டினா விவசாயம் ஒன்றும் வராது. அதுதான் மானம் பார்த்து போச்சு. ஒரு உப்பு தண்ணி தான் அந்த வேலை பாண்டுக்காக போச்சுன்னா பழப்போம், இல்லைன்னா அழகாக இறக்க முடியாதுங்க. இந்த வெட்டாருமே இந்த சுத்த போய் பாரு பயிர நல்லா பைத்து போனா வேலை பிடிச்சுவோம் அந்த உப்பு தண்ணி. விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்கணும்னா விதையை கொடுக்கலாம், உரத்தை கொடுக்கலாம், விவசாயம் பண்ற செலவுக்கு உண்டான பணத்தை கொடுக்கலாம். இயந்திரமாக்க மயில் சொல்றாங்களே தவிர அந்த இயந்திரமாக்க மயில் எந்த விவசாயிக்கு சேரத்தில்லை. 10க்கு ஒரு பகுதி கூட விவசாயத்துக்கு உதவத்தில்லை. விவசாயிகளுடைய பிரதான பிரச்சனைகள் என்னன்னா, அவர்களுடைய இன்றைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம். திரு தேவசகாயம் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்போ விவசாயிகளுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்ல முக்கியமான சில பிரச்சனைகளை மட்டும் இப்ப நம்ம இந்த கிராபிக் கார்டுல பார்த்தோம். இதுல பிரதானமான பிரச்சனை, உடனடியா தீர்வு காணப்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தீர்வை பற்றி சொல்றதுக்கு முன்னால ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது பார்க்கணும். இதுக்கு 75% காரணம் மத்திய அரசு, 25% மாநில அரசு. மத்திய அரசு ஏன்னா, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னால ஐக்கிய முன்னணி ஆட்சி அமைத்து ஆரம்பத்திலிருந்தே அவங்க விவசாயத்தை ஒழிச்சு கட்டணுக்கு தான் கொள்கை வகுத்திருக்காங்க தவிர விவசாய கொள்கை வைக்கவில்லை. முதல்ல என்ன பண்ணாங்க, வந்த உடனே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படியே திறந்து விட்டுட்டாங்க. எங்க வேணாலும் லேண்ட் வாங்கலாம், எங்க வேணாலும் சிறப்பு பண்ணாலும், என்ன உள்ள கன்செஷன், உலகத்தில் உள்ள கன்செஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு ஃப்ரீயா கொடுத்து எல்லாமே ஃப்ரீ. அதோடு சேர்த்து ரியல் எஸ்டேட், அதாவது ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்ல FDI, ஃபாரின் டெவலப்மெண்ட் அந்நிய முதலீடு 100% ஆகிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, நிலத்தை கம்ப்ளீட்டா ஒரு ஓபன் பண்ணி விட்டோம்னு ஒரு கண்ட்ரோல் இல்லாம பணம் உள்ளவங்க எல்லாம், பண முதலைகள் எல்லாம் நிலத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. மெஜாரிட்டி நிலம் நமக்கு விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது. அப்படி விவசாயத்துக்கு போது கான்செப்ட் என்ன, ரெண்டாவது அது சில மாதத்துக்கு அப்புறம் சிதம்பரம் அப்போ பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப வருத்தத்தோட அன்னைக்கு முழுக்க ரொம்ப வருத்தமா இருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயத்தை நம்ம ஊக்குவித்து ஒரு பிரயோஜனம் இல்லை,
அமெரிக்காவில் 5-6% தான் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. இங்க 60% இருக்கிறாங்க. அதை நம்ம 8-10% கொண்டு வரணும். சிதம்பரம் மத்திய பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. அதாவது யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு பாலிசி டிசிஷன் என்னன்னா, விவசாயத்தை ஒழிச்சு கட்டிக்கிட்டு வெளிநாடுல இருந்து அதாவது ஜிடிஓ அந்த வேர்ல்ட் ட்ரேட் அதுல இம்போர்ட் பண்ணிட்டு இங்க நிலத்தை எல்லாம் ஓபன் பண்ணி வெளியிருந்து வாங்கி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பணம் பண்றதுக்காக ஒரு பாலிசி விட்டாங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணாங்க, சைமல்டேனியஸ்லி வாட்டர் சோர்சஸ் டெவலப் பண்றதுக்குள்ள சரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. வாட்டர் சோர்சஸ்னா வெறும் பெரிய பெரிய டேம் கட்டுறது இல்ல, கடவுள் கொடுக்கிற கிஃப்ட் மழையை சரியா எப்படி கன்சர்வ் பண்ணி அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணி கொண்டு போய் பண்ணணும். அது எங்கேயுமே இந்தியாவில் தமிழ்நாடுல முடிஞ்ச பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இப்ப பாத்தீங்கன்னா நீர் பிரச்சனை நம்பர் 1 சொல்றாங்க. வாஸ்தவம் தான். நான் இந்த எலெக்ஷன் பல காவிரி பக்கத்தில் போயிருந்தேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால. காவிரி பாலைவனமா இருக்குங்க, பாக்குறதுக்கு பெரிதாகமா இருக்கு. காவிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் ஒரு பிரின்சிபல் சொல்றாங்க, ஐயா நீங்க மின்வெட்டை பற்றி பேசாதீங்க, மின்வெட்டம் இருக்குது 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்குது, ஆனா தண்ணீர் இல்லைங்கிறாங்க. காவிரிக்கு பக்கத்தில் உட்காந்து தண்ணீர் இல்லைங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு கதி நினைப்பாருங்க. இது முழுக்க முழுக்க உண்மை. விவசாயிகள் இவங்க இவ்வளவு தூரம் வேதனைப்படுறதுக்கு முழுக்க நீராதாரம் கிடைக்காம குறைந்த நீர்ல விவசாயம் பண்ணாலும் அவர்களுக்கு மற்றொரு பிரதான பிரச்சனையா இருக்கக்கூடியது உர விலை உயர்ந்திருப்பது. அந்த உர விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளா இல்ல தீர்வுகளா நம்ம என்ன முன்வைக்கலாம்? உர விலை கூடுறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நிறைய சப்சிடி கொடுக்கறாங்க. சப்சிடி எல்லாம் யாருக்கு கொடுக்கறாங்க? விவசாயிக்கு கொடுக்கறாங்க. இந்த உரம் உற்பத்தி பண்ணாங்களே அவங்க தான் சப்சிடி போகுது. அதே மாதிரி உணவுல கூட அதே பிரச்சனை தான். சப்சிடி மக்களுக்கு வரல, சப்சிடி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகுது. எல்லாமே தவறான கொள்கைகள், தவறான அமல்படுத்தல். அது ஒண்ணு வேலை குறிப்பிட்டு. செகண்ட் இந்த உரங்கள் எந்த மாதிரி உரங்கள், நம்ம நேச்சுரல் அதாவது இயற்கை விவசாயம் அதை கைவிட்டுக்கிட்டு இப்ப செயற்கை விவசாயத்துல போயிருக்கும். அதுக்குள்ள உரம் தானே விலை ஜாஸ்தி. இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது அது மாறிடும். அதுவும் கவர்மெண்ட் அதை பற்றி முக்கியமாக ஒன்று சொல்ல. மூணாவது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, விலை உரிய விலை கிடைக்கும். கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நாங்க பாலிசியே கொடுத்திருக்கோம். அதாவது உழவர்களையும் கொண்டு வராங்க, கன்சியூமிங் பாயிண்ட் கொண்டு வராங்க, அவங்களையும் சேர்த்து கலெக்டிவ்லி கன்சல்ட் பண்ணி ஒரு கொள்கை உருவாக்குங்க. இவங்க கவர்மெண்ட்ல உட்காந்து டெல்லியில யாரோ ஒரு எக்ஸ்போர்ட் சொல்றாங்க. அவரு ஃபீல்டே பார்த்துக்க மாட்டாரு. அவருக்கு கோதுமைக்கு அரிசிக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்கள் உட்காந்து டெல்லியில பாலிசி உருவாக்கு. நேரடியா விவசாயிகளோட கலந்துரையாடி அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி கொள்கைகளை உருவாக்கணும் அப்படின்னு அது உருவாக்கப்படவில்லை. அதாவது பல மிகமான மோசமான விதத்தில் விவசாயம் நடத்தப்படுது. மக்கள் விவசாயிகளுக்கு ஒரு வாய்ஸே கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய முதல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்ப வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள நடந்து போயிடலாம், பைனான்ஸ் மினிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள போயிடலாம். ஒரு விவசாயி போக முடியுமா? விவசாயிக்கு போய் விவசாயத்தினாலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுல மின்சார பிரச்சனை பெரிய பிரச்சனை தான். அதை விட மிகவும் மோசமான பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. ஏன்னா தண்ணீர் 2 காரணம். ஒண்ணு தண்ணீர் குடிக்காம நம்ம 24 மணி நேரம் அத்தியாவசிய பொருள்ல முதலிடம் எலக்ட்ரிசிட்டி பவர் எல்லாமே இருந்துக்கலாம். பல வருஷமா இருந்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் பவர் இல்லாம தான் இருந்திருக்கோம். 2வது என்னன்னா தண்ணீர் இல்லாம உணவு தயாரிக்க முடியாது. அதாவது வாழ்றதுக்கே தண்ணி இல்லாம இப்ப தண்ணி மேனேஜ் பண்ற காவேரி சண்டை போடுறாங்க தவிர ஒரு நீர் பாசனத்தை நீரை சரியா மேனேஜ் பண்றது இது ஒரு கரெக்டா பாலிசியில யாரும் கன்சல்டே பண்றது கிடையாது. செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்து உத்தரவு போடுறாங்க. ஒரு டேம திறந்து விடணும்னா உத்தரவு செக்ரட்டரியில இருந்து வரணும். எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த விவசாயிகள் பிரச்சனை நீண்ட பிரச்சனை. ஒரு மணி நேரம் இந்த ஒரு பிரச்சனையை பத்தி கூட நம்ம பேசலாம். ஆனா 40 தொகுதிகளிலும் பரவலா வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னும் நிறைய பிரச்சனை விவசாயிகள் தவிர இன்னும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் என்பதெல்லாம் நம்ம அடுத்து வரப்போற நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தமிழகம் மற்றும் புதுவை சேர்ந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்களை பாதிக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னென்ன, நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன, அதற்கு விருந்தினர்கள் வைக்கக்கூடிய தீர்வுகள் என்னென்ன என்பது குறித்தா பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் தற்போது பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார்.
இப்போ முதல்ல இடைவெளிக்கு முன்னதாக நம்ம விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி விரிவா பார்த்தோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற பிரச்சனை உலக அளவுல பொதுத்துறை நிறுவனங்களில் மிக முக்கியமான பெரிய பொதுத்துறை நிறுவனமாக கருதப்படுவது இந்திய ரயில்வே. இந்திய ரயில்வே இவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும், இத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு பெருநிறுவனமாக இருந்தாலும், தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக ஒரு குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறை பட்ஜெட்டிலும் தமிழகத்துக்கான ஒதுக்கீடு குறைவாக இருக்கிறது, தமிழகத்துக்கான ரயில்கள் குறைவாக விடப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு முறையும் இடம்பெறுகின்றன. இப்படி ரயில்வே துறையில் தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்று பார்த்தால், பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக வரும் செய்திகள். இரண்டாவது, அறிவிப்புகள் வெறும் ஏட்டளவிலேயே நிற்பது. அறிவிப்பு வருவதே குறைவாக இருக்கிறது, அப்படி வரும் அறிவிப்புகளும் ஏட்டளவிலேயே நின்று விடுகிறது என்பதுதான் சோகம். பெயரளவிலான சேலம் ரயில்வே கோட்டம் மற்றொரு மிகப்பெரிய சோகமாக அந்த பகுதி மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் ராயபுரம், தென்னிந்தியாவின் முதல் ரயில் ஓடிய ராயபுரம் ரயில் நிலையத்தை 3வது முனையமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கையாகவே இருக்கிறது. இப்போ இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் எது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்த 4 கோரிக்கைகளால் பாதிக்கப்படக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா தமிழகம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டாலும் பர்டிகுலரா சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், கடலூர், திருவண்ணாமலை, சேலம், திண்டுக்கல் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் பெரும் பாதிப்பை சந்திக்கின்றன. இப்படி பாதிப்பை சந்திக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய மனக்குமுறலை சந்தித்து விடும் கொட்டியிருக்கிறார்கள். அது என்ன என்று நீங்களே பாருங்கள். இது வியாபாரத்தனமா இருக்கு. இது குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டி நிக்காம போகுது பண்ருட்டி ரயில் நிலையத்துல. திருச்செந்தூர் வண்டி ஆக்சுவலா கடலூர் தான் நிக்குது, திருப்பாப்புலியூர் ஓட்டி கிடையாது. நாங்க இங்க திருச்செந்தூர் போனோம்னா கடலூர் போயிட்டு தான் போகணும், அது எங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது மெட்ராஸுக்கு போகிற அவசர அடிக்கு போனா சோழன் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் நிக்குது, மற்றபடி எந்த வண்டி ரெகுலரா ஒவ்வொரு வண்டி நிக்காம போகுது. இங்க போற ட்ரெயின் ராமேஸ்வரம் மதுரை ட்ரெயின், அப்புறம் அவுரா ட்ரெயின், அப்புறம் கராக்பூர் ட்ரெயின்லாம் இங்க போலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று ஏறினா அந்த டைமிங்க்கு சென்னையில ஒர்க் பண்றவங்க, அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரம் போறவங்க, திருச்சி போறவங்களுக்குலாம் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ரயிலை பயன்படுத்துகிற பயனாளிகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த சோழவன் தான். அதுக்கடுத்து கருப்பட்டி. ஆனா இங்க சோழவந்தான்ல இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து நின்றுகிட்டு போன அந்த ரயில் நிக்கவே இல்லை. 33 வருஷமா தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு ஒரே ஒரு ரயில் தான் ஓடிட்டு இருக்கு. பிரைவேட் பஸ் தான் நிறைய ஓடுறதே தவிர தூத்துக்குடியில இருந்து வீட்டுக்கு ஒருத்தர் சென்னையில படிக்கவோ வேலை பார்க்கவோ செய்யறாங்க. இவங்களுக்கு நல்ல ரயில் வசதி ஏற்படுத்தி செய்யக்கூடியது எம்பியோட பொறுப்பு. ரயில்வே துறையால் தமிழக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அவருடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். கார்த்திகை செல்வம் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதா நம்ம ஒரு குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்கு. அந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? இவர்கள் சொல்லும் இந்த கோரிக்கைகள் இன்னும் கோரிக்கைகளாகவே நிற்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு அது உண்மைன்னு சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே யாரெல்லாம் ரயில்வே அமைச்சர்களாக வராங்களோ அந்த மாநிலத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் கொண்டு போறதுங்கிறது ஒரு முக்கியமாவே இருந்துட்டு இருக்கு. அது நீண்ட காலமா இருக்கிறது. கடைசியா மம்தா பானர்ஜி வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கு கடைசியாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வேலு அவர்கள் MOS இருந்தார். அதுதான் அப்போ இருந்த. அதுக்கு பிறகு நிறைய திட்டங்கள் கொண்டு வர முடியறதில்ல. ஆனாலும் மத்தியில கிட்டத்தட்ட 16-17 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் பிரதான பங்களிப்பை எடுத்துட்டு இருக்காங்க. கடைசி இந்த 2 வருடங்கள்ல TR பாலு சேர்மனா இருந்து சில விஷயங்களை பண்ணார். அதுவும் அந்த பர்டிகுலர் தஞ்சாவூர் அந்த பெல்ட் காவேரி டெல்டா பகுதிகளுக்கு சில ரயில் சேவைகள் கொண்டு வந்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ரயில் சேவையினுடைய தேவை ஏன் அதிகமா இருக்குன்னா 2 விஷயங்கள். ஒன்னு பாக்குறது பேருந்து கட்டண உயர்வுக்கு பிறகு நிறைய மக்கள் ரயில்வே சேவையை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்புறம் நீண்ட கால பயணங்களுக்கு இப்ப நீங்க தூத்துக்குடியில 33 ஆண்டுகளா அதுக்கு பிறகு எங்களுக்கு ரயில் சேவையே இல்லைங்கிறதும், இந்த மாதிரி நீண்ட தூர பயணத்துக்கு ரயில தான் ஒரு பாதுகாப்பானதாகவும் அல்லது ஒரு கம்ஃபர்டான ஒரு விஷயமாவும் இருக்குது. அதற்கான ஒரு MP ஒரு 5 ஆண்டுகள்ல நிச்சயமா ஒரு ரயில் சேவையாவது கொண்டு வரதுக்கு அவங்க தொடர்ச்சியா முயற்சி எடுத்தால் கொண்டு வர முடியும். அதற்காக அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட எஃபர்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுல தொக்கி நிக்குது. அதை கடந்து இன்னைக்கு சென்னை அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ரயில் சேவையை நம்பி இருக்காங்க. இன்னைக்கு அரக்கோணம் வரைக்கும் அல்லது அதற்கு தாண்டி கூட தினமும் போற ஒரு சூழலுக்கு ரயில்வே பாஸ் வச்சுட்டு வர்றவங்க அப்படிங்கிறதும் ரயில் சேவையை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த கம்யூட்டர்ஸோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்குது. அப்ப அதற்கு தேவைக்கு ஏற்ப ரயில் சேவை இருக்குதா அப்படின்னா அது இல்ல. இன்னைக்கு சென்னையிலேயே கூட மெட்ரோ ரயில் சேவை குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நம்ம முடிக்க முடியாம அது இழுத்துட்டே இருக்குது. அது முடியும் போது டிராபிக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்புறம் கம்யூட்டர்ஸோட இதுவும் அதிகப்படியாக கிடைச்சிருக்க முடியும். ஆனால் அதுல அந்தந்த பகுதியினுடைய எம்பிக்கள் எவ்வளவு தூரம் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி, இப்ப தூத்துக்குடிக்கு தொடர்ச்சியா 33 ஆண்டுகள் 6-7 முறை எம்பிக்கள் வந்திருப்பாங்க, வெவ்வேறு பகுதியில வந்திருக்காங்க. யாருமே அதுக்கான முயற்சி எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதான் செய்தது. இப்ப நம்ம 2 பிரச்சனையை பார்த்திருக்கோம். அடுத்ததா 3வது பிரச்சனை பார்க்க போற 3வது முக்கியமான பிரச்சனை தொழில்துறை சார்ந்தது.
நிறைய தொழில்துறை பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கின்றன. அதுல முக்கியமான சில பிரச்சனைகள் மட்டும் இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்கள் சந்திக்கக்கூடிய தொழில்துறை பிரச்சனைகள், புதிய தொழிற்சாலைகள் உருவாக்காதது ஒரு பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிறது. இருக்கக்கூடிய சிறிய சிறிய தொழிற்சாலைகளும் மின்சார தட்டுப்பாட்டால் முடங்கிவிட்டன. பெரிய பெரிய ஆலைகளும் முடங்கி கிடக்கின்றன. தோல் பொருட்களுக்கு ஏற்றுமதி முனையம் அமைக்காதது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வேலூர் பகுதிகளில் வைக்கப்படுகிறது. மீன் ஏற்றுமதிக்கு வாய்ப்பு உருவாக்கி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக இருக்கிறது. அது இன்னும் அந்த வாய்ப்பு உருவாக்கி தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அதே போல குளிர்பதன சேமிப்பு கிடங்குகள் உருவாக்காததும் ஒரு பெரிய பிரச்சனையாக மக்களால் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பிரச்சனை பார்த்த 5 பிரச்சனைகளால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழகத்துல சென்னை, அரக்கோணம், கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி, விருதுநகர், தூத்துக்குடி, சென்னையில் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் பரவலாக இந்த தொழில்துறை பிரச்சனை பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க இப்ப பார்க்கலாம். பொது சுத்திகரிப்பாளர் இல்லாதனால இந்த சாயப்பட்டைகள் இடிப்பது மூலியமாகவும் மூடி சீல் வைப்பது மூலியமாக தொடர்ந்து விசத்தறிகள் பாதிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் வேலை செய்கின்ற விசத்தறி தொழிலாளர்கள் இன்னைக்கு பிழைப்பு தோடி வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. ஜரிகை உற்பத்தியாளர்கள், பட்டு முறுக்க ஏற்றக்கூடியவர்கள், தரிநெய்யக்கூடியவர்கள், சாயமிடக்கூடியவர்கள், அச்சு பணைக்கக்கூடியவர்கள், பண்ணை கட்டக்கூடிய என்று பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு தொழில் பூங்கா என்பது எப்படி எல்லா மலர்களும் இருக்குமோ அது போலத்தான் பட்டு சேலையில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் அந்த பகுதியில் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டு ஜவுளி அமைச்சர் ஏற்றுக்கொண்டது, அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அது சிறிய அளவிற்கு கூட அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. ஒரு நாளைக்கு 12,000 மூட்டை அரிசி தயாராகுது. அவ்வளவு பெரிய இது இங்க பண்றோம். நாங்க இதுக்காக எங்களுக்கு தனியா ஒரு ரைஸ் மில்லுக்குன்னு தனியா ஒரு சிப்காட் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் இங்க அரசாங்கம். நாங்க பல நாள் இது கோரிக்கையை வச்சுன்னு இருக்கிறோம். தொழில்துறை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அந்த மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். திரு தேவசாயம் கேட்க விரும்புறேன். இப்ப பட்டு பூங்காவில் ஆரம்பிச்சு ரைஸ் மில்லுக்காக ஒரு சிப்காட் தனியா வேணும் அப்படின்ற கோரிக்கை வரைக்கும் அந்தந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த நிறைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் வரும்பொழுது அதெல்லாம் வாக்குறுதிகள் வழங்கப்படுது. ஆனா அந்த விஷயங்கள் நடைமுறையில வரமாட்டேங்குது. ஒண்ணு பிளானிங் வரைக்கும் போகுது, அது ஏதோ ஒரு கட்டத்தில் அது நின்றுது. நீங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இந்த முறையில இப்ப இந்த மாதிரி திட்டங்கள் வழக்கமாவே அதுக்கு ஒரு பல கட்டங்களை தாண்டி வரணும் அப்படின்றது யதார்த்தமான விஷயங்கள் தானா, இல்ல நமக்கு ப்ராப்பரான ஃபாலோ அப் இல்லாதனால பாதியே நின்றுதா? முதல்ல பார்க்க வேண்டியது திட்டங்கள் சரியாக தீட்டப்படுகின்றதா. என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் சைட்ல போகும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அதாவது வேலை வாய்ப்பு உருவாக்குறது, எந்த மாதிரி தொழில்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கும்? சிறு குறு தொழில்கள் தான் வேலை வாய்ப்பு உருவாக்கும். தமிழ்நாட்டில் அப்படிதான் ஆரம்பிச்சது. கிளஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எல்லாம் கொண்டு வந்தது காமராஜ் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த சில வருடங்களாக சிறு குறுந்தொழிலை தள்ளி வச்சுக்கிட்டு பெரிய பெரிய தொழிற்சாலை கொண்டு வரணும், ஃபாரின் கண்ட்ரில இருந்து பெரிய பெரிய தொழிற்சாலை கொண்டு வந்துடணும், அவ்வளவு எஃப்டிஏ வந்துருது, இவ்வளவு மில்லியன் டாலர் அவங்க கொண்டு வந்துருவாங்க. $1 மில்லியன் கொண்டு வருவாங்க. அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்குறது கொண்டு வரது இல்லை. பணம் சம்பாதிச்சுட்டு அந்த ப்ராஃபிட்டை வெளியே எடுத்துட்டு போறாங்க. அவங்க வெள்ளத்தொழில் உள்ள இங்க உள்ள மேனேஜர்ஸ் வராங்கல்ல, அவங்களுக்கு கோடியா சம்பளம் கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் எடுத்து வெளியே கொண்டு போறாங்க. தெரியும், எனக்கு டைரக்டா தெரிஞ்சதுதான். அதே சமயத்தில் சிறு குறுந்தொழில்கள் வாடி வதங்கி போய் இப்போ அதாவது இப்ப சொல்றாங்களே வளர்ச்சி டெவலப்மெண்ட். அமெரிக்கா இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் நாடு, அங்க டெவலப்மெண்ட் வார்த்தை யூஸ் பண்றது கிடையாது. ஜாப் கிரியேஷன். மந்த்லி பிரசிடென்ட்க்கு ரிப்போர்ட் என்ன, எவ்வளவு அந்த மாசத்துல வேலை வாய்ப்பு உருவாயிருக்குது, அதுதான் மெஷர். இங்க அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இவ்வளவு எஃப்டிஏ வந்துருச்சு, இவ்வளவு ஜிடிபி மேல போயிடுச்சுல அர்த்தமே இல்லாம ஒரு பாலிசி கிரியேட் பண்ணதான் காரணம். 2வது மின் தட்டுப்பாடு விநியோகத்தில் பயங்கரமான குளறுபடி நடந்துட்டு இருக்கு. மின் ஷார்டேஜ் ஒண்ணு அவ்வளவா இல்லை. இதெல்லாம் பெரிய மின் குளறுபடி டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாதனால சிறு தொழில் அது அஃபெக்ட் பண்றது யாரு? பெரிய தொழிற்சாலைகளுக்கு யாரும் அஃபெக்ட் ஆகுது, அவங்களுக்கு ரெகுலரா கிடைச்சிட்டு தான் இருக்கு. 3வது என்ன பெரிய பிரச்சனை என்ன, இந்த பேங்க்ஸ், இந்த வங்கிகள் வந்து புதுசா ரூல் போட்டு ஒரு உங்களுக்கு உற்பத்தி இல்லாம இருக்கலாம், மார்க்கெட் இல்லாம இருக்கலாம், 1 மாசம் 2 மாசம் அவங்க இந்த லோனை கொடுக்க வந்த உடனே அதை சீஸ் பண்ணி பேங்க் மேனேஜருக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்றான், அவங்களுக்கு ஃபேக்டரி சீஸ் பண்ணிடுறான், அவங்களுக்கு வீட்டை சீஸ் பண்ணிடுறான், பண்ணிட்டு ஏலத்துக்கு போட்டு அவங்க திருவிழத்துக்கு மாட்டிடுறான். இப்போ சிறு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மக்கள் இளைஞர்கள் பயப்படுகிறாங்க. இந்த பேங்க் வரணும். இதெல்லாமே இந்த 10 வருஷத்துல 12 வருஷம் நடந்த கூத்து.
இதனால்தான் காரணம், இந்த காரணத்தினால்தான் நம்ம இவ்வளவு தொழிலுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறைய மைக்ரேட்டட் எம்ப்ளாயிஸை பார்க்க முடியுது. இப்ப தர்மபுரின்னு ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பெங்களூருக்கு போய் வேலை பார்க்கறாங்க. இப்ப இங்க வேலை வாய்ப்புகள் இல்லாத தொழில், ஏன்னா தொழில் நசிவடையும் போது வேலை வாய்ப்புகள் இல்ல அப்படின்றது யதார்த்தமா நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த சிறு குறு தொழில்களை உருவாக்குவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு உடனடியாக செய்யப்பட வேண்டிய இந்த விஷயங்களை செய்தால் சிறு குறு தொழில்கள் உடனடியாக உருவாக்கப்படுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு ஏதாவது சஜஷனா நீங்க சொல்ல முடியும்? இல்ல, ஒரு எந்த தொழிலுமே ப்ராஃபிட்டபிளா இருக்கும்போது தான் மக்கள் வந்து அதுக்குள்ள வருவாங்க. இன்னைக்கு தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இளைஞர்கள்ட்ட வர்றதே குறைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அவங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள் அப்படி. ஏற்கனவே தொழில் தொடங்கியவர்கள் மூடிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. எஜுகேஷனுக்கு எப்படி இன்னைக்கு ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி பெட்டரா லோன்ஸ் அவைலபிளா இருக்குதோ அந்த மாதிரி இதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். ஆனால் ஏற்கனவே உருவாக்குறதுக்கான ஐடி பார்க்ல இருந்து நிறைய இப்ப நீங்க இந்த ஜோன் எல்லாம் சவுத்துல கொண்டு வரணும்னாங்க. ஒரு ஆட்சி வரும்போது அந்த முயற்சிகள் எடுக்கப்படுது, அடுத்த ஆட்சிக்கு பிறகு அது க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்கீம்ஸ் சஸ்டைனபிளா இருக்கணும். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வராங்கன்னா அடுத்தடுத்த ஆட்சிகள் மாறினாலும் கூட இதுக்கான திட்டங்களை உடனே கிடப்புல போடுறது அப்படிங்கிற விஷயங்கள் மாற்றம் அது திட்டமிட்டபடி தொடர்ந்து நடந்தா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட். அதாவது திறமை ஊக்குவிக்குது. அது இல்லாம நீங்க சொந்த ஜாபம் கிடைக்காது. தனியா சின்ன குறு ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு போன பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா போலீஸுக்கு 5000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு 12 கோடி ரூபாய். அதாவது இதுல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும் அப்படின்னு. அதாவது ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்ல, ஒரு கான்செப்ட் இல்ல, ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பே இல்ல. ஏதோ அது பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, பேங்க் போட்டு உதைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு திருத்தொழில் ஆரம்பிக்கிறதே ஒரு தவறான முடிவுக்கு பயப்படுறாங்க தான் காரணம். தொடர்ந்து பேசி இப்ப தொழில்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ விவசாயம், தொழில்துறை, இப்படி சில விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். ரயில்வே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது முக்கியமான அடிப்படை பிரச்சனையான தண்ணீர், நீராதாரம் இல்லாம நிறைய தொழில்கள் முடங்கி கிடைக்கின்றன. விவசாயத்தில் ஆரம்பித்து நீராதாரம் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது. நீராதாரம் சார்ந்த பிரச்சனைகள் தமிழகத்தில் என்னென்ன இருக்கின்றன பார்த்தால் அழிந்து வரும் நீராதாரங்கள், ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் சிக்கிய நீர்நிலைகள் தான் மிக முக்கியமான பிரச்சனையாக முன்வைக்கப்படுகிறது. அடுத்தது மணல் கொள்ளையால் பாதாளத்துக்கு போகும் நிலத்தடி. தமிழகத்தில் ஓடக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து ஆறுகளுமே இந்த மணல் கொள்ளையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தடுப்பணைகள் கட்டாமல் நீர் வீணாகும் நன்னீர். பல இடங்களில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் அவை கோரிக்கைகளாகவே தொடர்ந்திருப்பதால் அந்த நீர் வீணாகி கொண்டிருக்கிறது. இப்படி இந்த 3 பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் தொடங்கி விழுப்புரம், கடலூர், சேலம், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, தேனி என பல மாவட்டங்கள் 8-9 மாவட்டங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நீராதாரங்களை தொலைத்து விட்டு தவிக்கும் மக்களுடைய தவிப்பு குரல்களை இப்போ பார்க்கலாம். இந்த வீராண ஏரியிலிருந்தா சென்னைக்கு குடிநீர் போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கு எங்க ஏரியால பயன் பெற்றாலும் கூட இங்க இருக்கிற விவசாயிகள் எங்களுக்கும் அதனால சில பாதிப்புகள் இருக்கு. ஏன்னா சில காலம் இப்ப ஜனவரி மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாசனத்துக்கு தண்ணி எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த தண்ணி சென்னைக்கு எடுத்துட்டு போற காலகட்டங்கள்ல. ஏன்னா மேட்டூர் டேம் ஜனவரி 28 மூடிடுவாங்க. அதுக்கு பிறகு இந்த ஏரியை முழு கொள்ளளவை நிரப்பி வச்சுக்கிட்டு அவங்க மார்ச், ஏப்ரல் வரை தண்ணி எடுத்துட்டு போறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்றாங்களே ஒழிய பட் இங்க இருக்கிற விவசாயிகளுடைய தேவையை செய்யறதுல. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கிற உப்பார் அணை கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமா நீர் ஆதாரம் இன்றி வறண்டு கிடக்கு. இதனால விவசாயிகள் பல பேர் இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க. அது குறித்து இப்ப எல்லா தேர்தலும் இது ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனா அதுக்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் நிறைந்த மாவட்டமாக சொல்லப்பட்டாலும் 900 சொல்ற ஏரிகளிலும் அனைத்தும் தூர்வாரப்படாமல் அனைத்தும் துந்து போயிருக்கிறது. அதனால் மழைக்காலங்களில் வரக்கூடிய தண்ணீர் என்பது தேங்காமல் வீணாக போகிறது. அதேபோல் காஞ்சிபுரத்தில் ஓடக்கூடிய ஜீவ நதிகளாக இருக்கக்கூடிய பாலாறு, செய்யாறுகளிலே மணல் கொள்ளை ஏற்பட்டதனுடைய விளைவாக நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டு தண்ணீர் இல்லாமல் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,95,000 ஹெக்டேர் நிலங்கள் பயிர் செய்து கொண்டிருந்த மாவட்டத்தில் தற்போது 2-3 வருடங்களாக வெறும் 35,000 ஹெக்டேர் மட்டும்தான் பயிர் செய்யப்படுகிறது. டேம்ல பாத்தீங்கன்னா நிறைய சுத்து போய் எல்லா இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணின்னு டேம்ல நிறைய நீர் பிடிப்பே இப்போ கம்மியாகி போச்சு. எல்லா பக்கமும் ஆக்கிரமிப்பு ஆகி போச்சு. அதெல்லாம் அகற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்க இந்த சோத்துப்பாறை அணை தூர்வாரப்படாமல் இன்னைக்கு வரைக்குமே அது ரொம்ப மிகவும் நீர்பிடிப்பு பகுதி ரொம்ப குறைஞ்சிருக்கு.
அந்த பகுதியிலிருந்து கொண்டு வர்ற மலை கல் அனைத்தும் சேர்ந்து நீர்பிடிப்பு பகுதி குறைஞ்சு போனனால இந்த பகுதியில் அந்த நீரை விவசாயத்துக்கும் எங்களால் பயன்படுத்த முடியல, குடிநீருக்கும் பயன்படுத்த முடியல. விவசாயிகளோட நிலைமை மிகவும் கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. இங்க சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை தொடங்கி தேனி பெரியகுளம் வரைக்கும் நீராதாரங்கள் எப்படி வீணாக போயிருக்கிறது, ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு எப்படி நீராதாரம் சிதைந்து போயிருக்கிறது என்பதை பார்த்தோம். இப்போ திரு தேவசாயமோட கேட்க விரும்புறேன். பல ஏரிகள் வேகமா காணாம போயிட்டே இருக்கு. ஆக்கிரமிப்பாளர்கள் காரணமாக ஏரிகள் இருந்த இடமே தெரியாம தொலைஞ்சு போயிட்டே இருக்கு. நீராதாரம் வெகு வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது. நிலத்தடி நீரோட மட்டம் ஒவ்வொரு முறையும் கீழே போயிட்டே இருக்கு. இப்ப அடுத்ததாக நமக்கு கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே குடிநீர் பிரச்சனையை நம்ம சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த ஏரிகளை காப்பாற்றுவதற்கு உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன? உடனடியாக என்ன பண்ணணும்னா, இப்ப தண்ணீர் நிர்வாகத்தை பற்றி ஒரு கொள்கையை உடனே உருவாக்க வேண்டும். கொள்கை உருவாக்குறது எப்படி? செக்ரட்டரியேட் உட்கார்ந்து உருவாக்கக்கூடாது. தண்ணீர் பிரச்சனை எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. இப்ப மின்சார பிரச்சனை இருக்கும்போது சிலவங்களை தான் அது பாதிக்குது. தண்ணீர் எல்லாரையும் பாதிக்குது. எல்லா மக்களை மாத்திரமில்ல, எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பாதிக்குது. உங்களுக்கு விவசாயம் வராது, தண்ணீர் குடிக்க முடியாது, இண்டஸ்ட்ரி போட முடியாது, கிளீன் பண்ண, அது எல்லாம் கம்ப்ளீட்டா பாதிக்கிறதுனால தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நம்ம லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட். இங்க இருந்து தண்ணீர் உருவாகிறது இல்லை, மேல இருந்தா ஒரு வழி வருது. நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே சண்டை போட்டு இருக்கிறாம, முல்லைப்பெரியார சண்டை போடணும், காவிரி சண்டை போடணும், சண்டை போடலாம நம்ம தமிழ் ஆதாரத்தை எப்படி கன்சர்வ் பண்றது? இன்னைக்கு நீர்நிலைகள் இங்க கம்ப்ளீட்டா ஒழிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்ப வர தமிழ்நாடு இந்த லைன்ல ஒண்ணுமே ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியாது. என்ன பண்ணணும்னா, ஃபுல்லா தமிழ்நாட்டுக்காண்டி ஒண்ணு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பேசினையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரி அங்குள்ள சோர்சஸ் இருக்கு, லோக்கலைஸ் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஸ்கீம் உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த காவிரி சண்டை போட்டது, காவிரியில சுப்ரீம் கோர்ட்ல கமிட்டி போட்டுட்டோம், அங்கத்த கமிட்டி போட்டுட்டோம், அதெல்லாம் தண்ணீர் நிர்வாகம். அது கமிட்டி போட்டதுல ஒன்றும் வரப்போறது இல்லை. அது தமிழ்நாட்டில் பல வருஷங்களா இது நடக்கவே இல்லை. மக்களை கன்சல்ட் பண்ணி பண்ணுக்குள்ள கல்ச்சரே தமிழ்நாட்டில் இல்லை. தண்ணீரை பொறுத்தமட்டில் நீராதாரம் கூட மக்கள் தான் காப்பாற்ற முடியும், அரசாங்கம் காப்பாற்ற முடியாது. நீராதாரங்களே ஒழிஞ்சு போயிட்டு இருக்குன்னா இந்த ரியல் எஸ்டேட் முதல்ல சொன்ன எல்லா ரியல் எஸ்டேட் இப்ப நிலத்துக்கு விலை எங்க போயிடுச்சு? ஒரு கிரவுண்ட் விலை 10,000 இருந்து 10 லட்சம் இருக்கு, 1 லட்சம் இருந்து 1 கோடி ஆச்சு. அதனால எல்லாருமே அந்த நிலத்துக்கு பாக்குறாங்க தவிர தண்ணியை பார்க்கல. ஆனா நாளைக்கு நிலம் அப்படி வளைஞ்சு போக, நாளைக்கு தண்ணி இல்லாம இருந்தா நிலத்தை வச்சு என்ன பிரச்சனை? குடிக்க தண்ணி இல்லாம இருந்தா, விவசாய தண்ணி இல்லாம இருந்தா நாளைக்கு தமிழ்நாடு என்ன ஆகுது? பூரா ஸ்டேட்டே பாலைவன வாரங்கள வாய்ப்பு இருக்கு. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா பாலார் இருக்க கதையை பார்த்தாங்க, காவிரியும் பாலைவன ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பாலைவன ஆயிட்டு இருக்கும் போது நீங்க என்ன வளர்ச்சி பண்ண போறீங்க? திரு கார்த்திக், இப்ப இந்த விஷயத்துல சுருக்கமா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புறேன். நாளை மறுநாள் தேர்தல் நடக்கும் போது நமக்கு புதிதாக எம்பிக்கள் கிடைக்க போறாங்க. இந்த எம்பிக்கள் இந்த விவகாரத்துல அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்ப நதிநீர் இணைப்பு பத்தி நம்ம பேசுவோம், தேசிய அளவில் நதிகளை இணைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல உடனடியாக சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள், இதை செய்தால் வரும் கோடை காலத்துல கூட நம்ம பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது உடனடி தீர்வுங்கிறதுலாம் ஒரே நாள்ல முடியுமான்னு தெரியல, ஒரு ஆண்டுலையும் கஷ்டம். ஆனா நதிநீர் இணைப்புங்கிறது ஒரு நீண்ட கால திட்டம் தான், எடுத்துட்டே தான் இருக்கும். அது இப்ப நீங்க முதல்ல மாநிலத்துக்குள்ள நதிநீர் இணைப்புங்கிறது சாத்தியப்படுத்தினாதான் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை யோசிக்க முடியும். அதை தாண்டி மணல் கொள்ளைங்கிறது மிகப்பெரிய அளவுல இதுக்கான ஒரு ஆதாரமான பிரச்சனையா இருக்குது. மணல் கொள்ளையில என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க பெரிய ஆறுல பாலாறுல ஆரம்பிச்சு இப்ப அவர் வீராணம் ஏரி சொல்றாரு, வீராணம் ஏரிக்கு நீங்க வெள்ளாறு மணிமுத்தாறுல வரைக்கும் இன்னைக்கு மணல் கொள்ளையினால அங்க நீராதாரம் கீழே போயிட்டே இருக்குது. அங்க நீர் தேக்கி வைக்கிறதுக்கே முடியறது இல்லை. முன்னாடி 10 அடி 15 அடியில கிடைச்ச தண்ணீர் இன்னைக்கு 300 அடி போடுறாங்க தென்னார்காடு மாவட்டத்துல, தண்ணி கிடைக்கிறது இல்ல. அப்ப அந்த இதை முதல்ல தடுக்கிறதுக்கான இதுக்கு இருக்கிற ஆக்டே போதும். ஆனா அது எக்ஸிகியூஷன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு மக்கள் பிரதிநிதியா அவர் தன்னோட பகுதிக்கான இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுத்தா கூட போதும். ஆனால் நீண்ட கால திட்டங்கள் எம்பிக்கள் மட்டுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இது ஒரு அரசாங்கம், ஒரு மத்திய அல்லது மாநில அரசாங்கங்கள் பெரிய அளவுக்கு எடுத்தால் ஒரு மிகப்பெரிய பணிதான். முக்கியமான பாயிண்ட், இந்த நதிநீர் இணைப்பு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இது ஒரு தவறான ப்ரோபகண்டா. நதிநீர் இணைப்புன்னா உபரியான நதி இருந்தா தானே இனத்தால் எல்லாம் ஒரு நதியிலுமே உபரி தண்ணி இல்லை. இப்ப இனத்து என்ன பிரயோஜனம்? ஒன்னாவது. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில இருந்து தண்ணி உருவாகிறது இல்லை. தமிழ்நாட்டில் மழை பெய்யுது,
மழை பெய்யுற தண்ணி தேக்கி வச்சு எப்படி பண்றீங்க, அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்தவரை மழை தண்ணீரை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்ப மழை நீர் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களையே நம்ம முறையாக முறைப்படுத்தி சரியா செயல்படுத்தினாலே இந்த பிரச்சனை பாதி அளவுக்கு தீர்ந்துரும். இம்ப்ளிமெண்டேஷன் கம்ப்ளீட்லி நில் தான். சரி, நம்ம அடுத்து இப்ப 4 பிரச்சனை பிரதானமான பிரச்சனைகளை பார்த்துக்கணும். அடுத்ததாக பிரச்சனை என்று சொன்னாலே தமிழகத்தில் உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருவது மீனவர்கள் தான். மீனவர்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் செய்திகளை தினம் தினம் நாம் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பார்த்துக் கொண்டிருக்கோம். அந்த மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இவர்கள் கண்ணீர் கடலில் மிதக்கும் இந்த மீனவர்களின் பிரச்சனை இலங்கை கடற்படையிடம் சிக்கும் எல்லையோர மீனவர்கள் தான் மிக மிக முக்கியமான பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விசைப்படகுக்கான டீசல் மானிய விலையில் கிடைக்காதது ஒரு முக்கியமான பிரச்சனையாக முன்வைக்கப்படுகிறது. அடுத்த சுனாமி வந்து போய் இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகு சுனாமி குடியிருப்புகள் முழுமையாக கிடைக்கவில்லை என்பது மீனவர்களுடைய மற்றொரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படி இந்த பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய மீனவர்கள் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் தமிழகத்தில் கடற்கரையோர மாவட்டங்கள், அதாவது நாகை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கடலூர் ஆகிய இந்த 4 தொகுதி மீனவர்கள் பிரதானமாக இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த மீனவர்கள் என்ன சொல்றாங்க, அவருடைய பாதிப்புகள் என்ன என்பதை சுருக்கமா பார்ப்போம். மீனவர்களுக்கான எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. இந்த டீசல் மானியம் ஒண்ணு தான் இருக்கு. மற்றபடி வள மானியம்லாம் இருந்ததெல்லாம் கட் பண்ணி அது பிறர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க மீனவர்களால் பயன்பெற முடியவில்லை. தூண்டிப்பாலம் போட்டு தருவேன்னு சொன்னாங்க, அது இன்னும் போடல. அதுக்கு முஸ்தி பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க தவிர தூண்டிப்பாலம் போட்டு தர மாட்டேங்காங்க. அது எங்களுக்கு காட்டுக்கடை புயலுக்கு அந்த தூண்டிப்பாலம் போட்டா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். சென்னையில வந்து அதிகப்படியாக மீன் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு பகுதி இந்த காசிமேடு பகுதி. இதனுடைய தரத்தை உயர்த்துவதற்கான எந்த செயல்பாட்டிலுமே இதுவரைக்கும் இருந்த எந்த எம்பியுமே வந்து செயல்படல. குறிப்பா சொல்லணும்னா இது வந்து ஐரோப்பிய யூனியன் இருக்கக்கூடியவங்க வந்து ஏற்றுமதியாளர்கள் வந்து இதை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்கன்றதான் உண்மை. இந்த துறைமுகம் வந்து ஒரு சாக்கடை மாதிரி இருக்கு இங்க இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மீன்களை வந்து ஏற்றுமதி பண்றதே வந்து அவங்க புறக்கணிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. தமிழக மீனவர்களுடைய தவிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டோம். திரு தேவசாயம் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இப்ப தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை பார்த்தோம். இதுல வழக்கமான இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது, சிறைபிடிக்கப்படுவது, இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் தான். டீசல் மானியம் எங்களுக்கு போதவில்லை அப்படின்றத ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயம், அந்த கோரிக்கையுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க. நீங்க இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி விட்டுட்டீங்க. அவங்களுக்கு மீனவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இல்ல டீசல் மானியம்ங்கிறது வந்து பவர் போட்ஸுக்கு 2 விதமான பிஷிங் உண்டு. பிஷிங் ஏரியா ஒன்று வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த படகுகள் ஒன்னு வந்து விசைப்படகு, மற்றது வந்து இது இந்த நாட்டுப்படகு. அதுல போறவங்க தான் மெஜாரிட்டி. விசைப்படகுல போறவங்க மைனாரிட்டி. அவங்களுக்கு கமர்ஷியல் லார்ஜ் ஸ்கேல்ல ஆழ்கடல்ல போய் மீனை பிடிச்சு கொண்டு வந்து அவங்க வியாபாரம் பண்றாங்க. பக்கத்துல போற ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போறவங்க வந்து அந்த நாட்டுப்படகு போறாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை அவ்வளவு பெருசா ஒண்ணு தெரியல. சப்சிடி கொடுத்த உடனே என்ன ஒண்ணு இவங்களுக்கு அவங்களுக்கு கிளாஷ் நடந்துட்டு இருக்கு. இவங்க வலையை போட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு மேல அந்த விசைப்படகு போட்டி கொண்டு போயிடுறாங்க. கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் இதோட சால்வ் பண்ணல. சோ அதனால டீசல் பொறுத்தவரை சீரியஸா பண்ணல. ஆனா மீன் பிடிக்கிறதுங்கிறது அதுவும் பார்த்த விவசாயம் தான். அது விவசாயம். அதாவது இது நிலத்துல பண்ற விவசாயம், அது தண்ணீர்ல பண்ற விவசாயம். அதுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் பாலிசி டெவலப்மெண்ட் இல்லை. என்ன ஒண்ணு, மீனை கொண்டு வந்து பல விதமான மீன் பிடிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான 100கணக்கான விதங்கள் உண்டு. அதுக்கு வேல்யூ அடிஷன், அது எப்படி ஸ்டோர் பண்றது, அதுல இருந்து இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதுல புது ப்ராடக்ட் பண்றது, அது ஒண்ணுமே அது டெவலப் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ பிஷிங் ஹார்பருங்க 1-2 ஹார்பர் பண்ணி வச்சிருக்காங்க. போட் எடுத்துட்டு போறாங்க, கொண்டு வராங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒன்றுக்குமே ஒரு காம்ப்ரஹென்சிவ் பாலிசி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல. இவங்க தமிழ்நாடு பொறுத்தவரை 2 தான் மிக முக்கியமாக பாலிசி. ஒன்னு வந்து சாராயம் டாஸ்மாக் பண்றாங்க, ரொம்ப ஆர்கனைஸா நல்லபடியா பண்றாங்க. கலெக்டர்ஸ்க்கு எல்லாம் டார்கெட் கொடுத்து பண்றாங்க குடியை கெடுக்கிறதுக்காக. என்ன ஒண்ணு இலவசங்கள் கொடுக்குறது. மற்ற இந்த டெவலப்மெண்ட் கான்செப்ட்ல நான் ஒண்ணுமே நான் பிஷிங் செக்ரட்டரிஸ் மற்றவங்க எல்லாம் ஒரு ஆக்டிவா ஒரு ப்ரோஆக்டிவா பண்ணது மாதிரி தெரியல எனக்கு. இதுல புதிய கொள்கைகள் புதுசா உருவாக்கப்படும் சொல்றீங்களா, இல்ல இருக்கிற கொள்கைகளை இந்த விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தலாம், இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தினா பலன் கிடைக்கும்? கொள்கை இல்லாம இருக்கும்போது எப்படி மாறுகளா வருது. சில சமயத்தில் கொள்கைகள் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு வரும். இதுல கொள்கையே ஒண்ணு இந்த மாதிரி தெரியலையே. பிஷிங் ரிசோர்ஸ் எப்படி டெவலப் பண்ண போறாங்க. ஒரு அமைச்சரகம் உருவாக்குவோம். அமைச்சரகம் உருவாக்கின உடனே
ஃபிஷிங் எப்படி டெவலப் ஆகும்? தவறான கருத்துக்கள் மக்கள்கிட்ட சொல்லி ஒரு அமைச்சகம் உருவானவங்க அங்க மீன் வளர்ந்துருவாங்க, மீன் டெவலப் ஆயிருமா? அதாவது கவர்னன்ஸ் கான்செப்டே தப்புங்க. சென்ட்ரலைஸ் கான்செப்ட், டீசென்ட்ரலைஸ் இல்ல, மக்களோட கலந்தாலோசனை கிடையாது. அவங்களுக்கு தானே தெரியும் அவங்க பிரச்சனைகள் என்ன, எப்படி சால்வ் பண்ணுறது. மக்கள்கிட்ட கேளுங்க எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எங்க இருக்கிற செக்ரட்டரியில் உட்காந்து உத்தரவு போட்டு இருக்கணும், மற்ற எல்லாம் நடக்காது. அதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் 40 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ தமிழகத்தை வாட்டி வதைக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னென்ன என்பதை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவசாயிகள் தொடங்கி மீனவர் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பார்த்தோம். இப்போ எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரதான பிரச்சனை இருக்குது, அதுதான் குடிநீர். குடிநீர் மிகப்பெரிய பிரச்சனையாக கடந்த சில ஆண்டுகளாகவே நாம் தொடர்ந்து அந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கோடையில் அந்த பிரச்சனையை நாம் சந்திக்க இருக்கிறோம். குடிநீர் சார்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரதானமான சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். முழுமை பெறாத கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டு ஆனால் இன்னும் முழுமை பெறாமல் இருக்கிறது. அடுத்ததாக நிறைவேற்றப்படாத கூட்டு குடிநீர் திட்டங்களும் இந்த சோகத்தை மேலும் அதிகப்படுத்துவதாக இருக்கிறது. விலை கொடுத்து வாங்கப்படும் குடிநீர், தமிழகத்தில் குடிநீர் விலை கொடுத்து வாங்கப்படுகிறது. மாசு கலந்த குடிநீரும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் என்று பார்த்தால் பிரதானமாக எல்லா தொகுதிகளுமே இதனால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுமே இதனால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலும் பிரதானமாக சென்னை, திருவண்ணாமலை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் குடிப்பதற்கான அடிப்படையான குறைந்தபட்ச தண்ணீர் கூட கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுவதாக சொல்கிறார்கள். இப்படி குடிநீர் கிடைக்காமல் அவதிப்படும் மக்களுடைய அவலக்குரல்களை கேட்கலாம். தண்ணி ரொம்ப சிரமப்படும், குடி தண்ணிக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நான் 2 கிலோமீட்டர் போகணும் தண்ணிக்கு, தண்ணி எடுத்து குடிச்ச தண்ணி சிரமமா இருக்கு. மழையில இல்லாமறனால ரோடு வசதியில பாத வசதியும் கிடையாது. அடிப்படை வசதிகளை தான் கேட்கிறோம். முதல்ல குடிநீர் பிரச்சனை தான். ரோடு சாலை வசதி கிடையாது. சாலை வசதி சரியா இருந்தா தான் குடிநீர் பிரச்சனையும் குடி தண்ணியே உள்ள வரும். எங்க ஏரியாவுக்குள்ள குடி தண்ணி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாலையெல்லாம் ரொம்ப சுருங்கி இருக்கிறதுனால குண்டு குடியமா இருக்கிறதுனால எதுவும் சீரமைக்கல. அது வந்தா தான் நல்லா இருக்கு. குப்பையெல்லாம் ஏரியில் தான் கொட்டுறோம். இது குடிநீர் சென்னைக்கு அது நாசமா போகுதுலாம் பாருங்க. கிளீனால செடி கிடியெல்லாம் அப்படியே போகுறேன். மயிலத்தில் குடிநீர் தான் ரொம்ப தட்டுப்பாடா இருக்குது. அது ரெண்டாவது ஏரியை பூராவே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மதுவு ஓட்டையாகவும் இருக்குது, அதுவும் சீர் பண்றதில்ல. அது பூரா மழை பெஞ்சா அந்த தண்ணி பூரா வேஸ்டா தான் போகுது. அதே மாதிரி குளங்களும் சரியா தூர் வரல. அதனால நீர் ஆதாரம் ரொம்ப மோசமான நிலையில தான் போயிருக்கு. தினமும் ஒரு நாளைக்கு 20 குடம் 30 குடம் எப்படி எடுக்குங்க? எங்க போய் எடுத்துட்டு வரீங்க? நான் 3 ஊர் தள்ளி போய் எடுத்துன்னு வருங்க. இந்தாண்டு போனா சித்திரப்பிடி போனா இல்லைன்னா காவாப்பிடி போனோம். சென்டர்ல இருக்கிற எங்களுக்கு தண்ணி இல்ல. நாங்க குடிக்க தண்ணி இல்லாத எங்கெங்கயோ அலமோதுறோம். ஆனாலும் இதை எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துன்னு வரதுல 15 நாளைக்கு மேல ஆகுது. வேலை கொடுத்து வாங்குறோம். கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு என்பது கிட்டத்தட்ட நம்முடைய இயல்பு வாழ்க்கையில ஒன்றாகவே மாறிவிட்டு இருக்கிறது இந்த சமீப காலங்களில். திரு கார்த்திக் தான் கேட்க விரும்புகிறேன், இந்த அளவுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம குடிநீர் தட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு வருடமும் நாம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம குடிநீர் தட்டுப்பாட்டில் தவிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஒண்ணு நம்ம நீராதாரங்கள் முழுமையாக சேதாரம் அடைந்ததுன்ற ஒரு விஷயமும், மழைநீர் சேமிப்பு திட்டம் மாதிரி பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டங்கள் முழுமையா இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா கூட குறைந்தபட்சம் சென்னை மாதிரி இல்ல நகர்ப்புறங்கள்ல இன்னைக்கு நிறைய கட்டிடங்கள் உருவாயிட்டே இருக்குது. நீங்க இன்னைக்கு நீராதாரங்கள் நீர்நிலைகள் எல்லாம் முழுமையாக போயிட்டு அப்போ நமக்கு பேசிக்கா கிரவுண்ட் வாட்டர் லெவல் போயிட்டே இருக்கு. இன்னொன்னு இந்த குடிதண்ணீர் பற்றின இப்ப நீங்க நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணுங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தோம்னா தண்ணி கொடுத்து வரவேற்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போய் நீங்க நம்ம விலை கொடுத்து தண்ணி வாங்குற ஒரு நிலைமையில இருக்கும்போது தண்ணி கொடுக்கவே யோசிக்கிற ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு தள்ளி போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா குடிதண்ணீரை விலை கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. அரசாங்கம் முழுமையா கவனம் செலுத்த வேண்டிய 3 விஷயங்கள்ல முதன்மையானதாக குடிநீர் இருக்கணும். ஒரு நல்ல சுகாதாரமான குடிநீர். ஏன்னா குடிநீரை ஒட்டி பல்வேறு வியாதிகளும் பல சருமம் சம்பந்தப்பட்ட நோய்களும் இப்படி ஏன்னா அந்த குடிநீர் நல்ல குடிநீர் அப்படிங்கிறது அதனுடைய அத்தியாவசியம் அடிப்படையாது. அப்ப அந்த விஷயங்களுக்கு நம்ம தொடர்ச்சியா வெறும் இந்த வருடத்துல மழை பெய்ந்ததுன்னா தப்பிச்சது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப 3 ஆண்டுகளா மழை இல்ல, வறட்சி அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு சூழலை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ வாட்டருக்கான பாலிசிஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எந்த விதத்துல, தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில நிறைய வறட்சி மாநிலங்கள் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல வாட்டர் பாலிசியை நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு வரோம் அப்படிங்கிறதும் விவசாயம் அவர் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னாரு. இப்ப இதுக்கான தீர்வுகளா நீங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்கள், முதலாக தண்ணீர் கம்ப்ளீட்லி பரவலா இருக்கக்கூடிய விஷயம். குடி தண்ணீர் மக்கள் பரவலா இருக்கக்கூடிய விஷயம். டிமாண்ட் பரவும், சப்ளையும் பரவும்.
தண்ணீர் மலையிலிருந்து வருது, அதுவும் பரவலா இருக்கும்போது அது சொல்யூஷன் வந்து டீசென்ட்ரலைஸ் சொல்யூஷன் இருக்கணும். ஒவ்வொரு லொக்காலிட்டிக்கும் என்னென்ன தேவை, அங்க உள்ள தண்ணீர் ஆதாரங்கள் என்ன, அதை எடுத்து எப்படி வழங்க முடியும். அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் குடிநீர் வழங்க முடியாத ஒரு அரசாங்கமா இருக்க வேண்டிய தேவையில்லை, நமக்கு அரசாங்கமே தேவையில்லை. குடிநீர் இல்லாம உயிர் வாழ முடியாது. ஆனா அதுக்குள்ள கொள்கைகளை பற்றி நான் பேசல, இதுக்கு பெரிய கொள்கை ஒன்றும் தேவையில்லை. எந்தெந்த இடத்துல லோக்கலா என்ன ரிசோர்சஸ் இருக்கு, அந்த ரிசோர்ஸை வச்சு டீசென்ட்ரலைஸ்ட் கம்யூனிட்டி பேஸ்ட் வாட்டர் ரிசோர்சஸ் உருவாக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது, முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, கடல் நீரை குடிநீர் ஆக்குறது. இது என்ன பொறுத்தவரை மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை. கடல் நீரை குடிநீர் ஆக்க முடியாது, சக்சஸ் ஆகாது, இது கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகி போகும். ஏன்னா அமெரிக்கா கூட ட்ரை பண்ணாங்க, புளோரிடா மாகாணத்தில். இல்ல தனி விவாதம் நம்ம இதை விரிவாக பிரீஃபா சொல்றேன், அது சொல்யூஷன் எடுத்துட்டு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல ஆயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பணம் பண்ணலாம், அது சொல்யூஷன் கிடையாது. ரெண்டாவது, நீராதாரங்கள் சொன்ன மாதிரி இந்த வாட்டர் கன்சர்வேஷன் ரீசார்ஜிங் பண்ணி அதை காம்ப்ரஹென்சிவா கொண்டு போய் இப்ப டீசென்ட்ரலைஸ் சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கலந்தாலோசி. இப்ப என்ன நடக்குதுன்னா ஒண்ணுமே மக்கள்கிட்ட கலந்தாலோசி கிடையாது. பழைய காலத்தில் இருக்கிறவங்க அவங்களே சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, வில்லேஜ்ல சொல்லிடுவாங்க, இதை பண்ணுங்கன்னா தண்ணி வந்துட்டு போகும். அவங்களுக்கு தெரியும் தண்ணி எங்க இருக்கும், எந்த இடத்துல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இது கவர்மெண்ட் வந்து PWD இருந்து பெரிய கோர்ட்டு சூட்டெல்லாம் போட்டு போறாங்க, இவங்களுக்கு தண்ணி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஹோல் கான்செப்ட் ஆஃப் கவர்னன்ஸ் இஸ் ராங். தண்ணியை பொறுத்த மட்டும் அது மிகவும் தமிழ்நாட்டை பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நதிகள் எல்லாம் கம்ப்ளீட்டா பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. கீழே 300 அடி 400 அடி கிழக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும். எங்களை பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு போரா ஆரம்பிக்க போறோம். நாங்க இது ஒரு போரா வந்தாங்க, போர்க்காலம் சொன்னா இதுதான், தண்ணிக்கு தான். கடைசியில் நீங்க வேண்டி ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்க வேண்டும், தொடங்கி நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு 40 தொகுதிகளும், தமிழகம் புதுவை சேர்ந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்ன, விவசாயிகளை தொடங்கி மீனவர்கள் வரைக்கும் அடிப்படையான குடிநீர் பிரச்சனைகள் தொடங்கி பல்வேறு தொழில்துறை பிரச்சனைகள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, அதற்கான தீர்வுகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக பேசணும். இந்த விவாதத்தில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்காக திரு திவசகாயம் அவர்கள் நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். மற்றொரு விவாதத்தில் நம்ம டீட்டெயிலா பேசணும். இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அதாவது முதல் முறையா மக்கள் முன்னால எல்லா பிரச்சனைகளும் ஊடகங்களும் டிவி ஸ்டேஷன் வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னால எந்த எலெக்ஷன்ல இப்படி நடக்கல. எல்லா பிரச்சனையும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு மோசமான பிரச்சனைகளும் தெரிஞ்சிருக்கு. அப்படியும் கூட நாளை மற்ற நாள் பணத்தை வாங்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு பிரியாணியை திட்டு ஓட்டு போட்டாங்கன்னா அது மாதிரி அவல நிலை தமிழ்நாட்டு விமோசனமே இருக்காது. இந்த மெசேஜ் நான் சொல்ல விரும்புறேன். மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும், எந்த விதமான பணங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய வாக்குகளை வித்திடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு நன்றி. நாளை மற்றொரு சுவாரஸ்யமான பகுதியோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.